அன்பார்ந்த கோடான கோடி மக்களே எல்லாருக்கும் காலை வணக்கம். நமக்கு சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் ஒரு 18 வயசு 25 வயசு 20 வயசு பிள்ளைங்கள்லாம் ஃபோன் பண்ணுது. என்னான்னு ஃபோன் பண்ணி கேட்குதுங்கன்னா, நான் இந்த பிள்ளைய லவ் பண்ணேன், அந்த பிள்ளைய லவ் பண்ணேன், என்னை விட்டு போயிடுச்சு, பிரிஞ்சு போயிடுச்சு, சேர்த்து வச்சு கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்குறீங்க. தப்பு இல்லை. அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேங்களா, ஒரு தம்பி ஒருத்தர் மெட்ராஸ்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாப்புல, அந்த பிள்ளைக்கோசரம் நான் சூசைடே அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு. இப்போ இன்னைக்கு ஒரு புள்ள உன்னை உணராத பட்சத்தில் அப்போது உன்னை பிரிஞ்சு போயிருக்கிறா அப்படின்னா உங்ககிட்ட எதை எதிர்பார்த்து இருந்திருப்பான்னு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். அதாவது உங்ககிட்ட இருக்கும்போது நீ செலவு பண்ணியிருக்கலாம். அவளுக்கு அந்த உணர்வுன்றது சின்ன வயசாக இருக்கலாம், உனக்கு சின்ன வயசாக இருக்கலாம். அந்த ஆசா பாசத்துக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் மேலே சுற்றி இருக்கலாம். ஓகே, நீ அந்த புள்ளைக்கோசரம் சூசைட் பண்ணுறன்றிய ஒரு நிமிஷம் உன்னை 10 மாதம் பெற்று வளர்த்த தாய் யோசனை பண்ணி பார்த்தியா? அதை யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, உன் பெற்றவனை யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, உனக்கு இப்போ அவளுக்கோசரம் துடிக்கிற துடிப்பு அவள் இல்லைன்னா இன்னொரு வாழ்க்கை அமையும் சாமி. புரியுதா? இதுக்கோசரம் போயிட்டு மாந்திரிகம், மந்திரவாதி, சாமியாருங்க, பூஜாரி இவங்களாம் தேடி போனா நீ பணத்தை வீண் தான் செலவு பண்ணுவேன். அவனா சொல்கிறேன் கேளு. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். என்னென்னு போட்டுக்கிறேன்னு தெரியுமா? கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தால் மட்டும், கள்ள தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் நம்ம பிரித்து சேர்த்து கொடுக்கணும். ஒரு குடும்பத்தை வாழ வச்சு பார்க்கலாம். அவள் உன்னை மதிக்காதவளை நீ அவளை தேடி போகிறது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அதை விட உன்னை மதிக்கிறவளா, உன் மனசுக்குள்ளே புரிஞ்சிக்கிறவளா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, நல்லதே நடக்கும். ஓம் நமோ நம சிவாய, ஓம் நமோ கோரக்க சித்தராய நம நமக, ஓம் நமோ காலபைரவாய நம நமக, ஓம் நமோ குலமுனி குருதேவாய நமோ நமக.